Hello YouTube viewers, welcome to Live the Life channel. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ தகவல் செக்மெண்ட், அதாவது இன்ஃபர்மேஷன் செக்மெண்ட். இந்த இன்ஃபர்மேஷன் செக்மெண்ட்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரேஷன் கடையை பற்றி. ரேஷன் கடையில் நம்மளுக்கு தேவையான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் மானியத்தில் நம்ம சில பொருட்களை வாங்கிக்கிட்டு இருக்கோம். அரிசி, சர்க்கரை, கோதுமை, எண்ணெய், பருப்பு, உளுந்து, உப்பு, எண்ணெய், சோப்பு, இந்த மாதிரி சில பொருட்கள் அரசு மானியத்தில் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த பரிவர்த்தனைகள், அதாவது அதில் நம்ம இந்த மாதம் எவ்வளவு வாங்கியிருக்கோம், அதோட விலை என்ன, எவ்வளவு கடையில் இருப்பு இருக்குது, நம்ம ரேஷன் கடையில் இந்த பொருட்கள் சர்க்கரையாக இருக்கட்டும், அரிசியாக இருக்கட்டும், கோதுமையாக இருக்கட்டும், உளுந்தாக இருக்கட்டும், எவ்வளவு இருப்பு இருக்குது, கடை நேர விவரங்கள். ரெண்டாவது, நம்ம ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் கவர்மெண்ட்டுக்கு பண்ணுறோம் இருந்தால் அதுக்கான கம்ப்ளைண்ட்ஸு நேரடியாக அதுக்கான கம்ப்ளைண்ட்ஸு, ஃபீட்பேக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம குடும்ப எண்ணிக்கையோட விவரம், தலைவர்கள் விவரம், ஆதார் கார்டு விவரம், இது எல்லாமே நம்ம ஒரே ஒரு சாஃப்ட்வேர், ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு சாஃப்ட்வேர் ஆண்ட்ராய்டு ஃபோனில் வச்சுருக்காங்க. அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நாம் இவ்வளோ இன்ஃபர்மேஷனையும் நாம் தெரிஞ்சுக்கலாம். எங்கேயுமே போகாமல் நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு 5 இன்ச் ஸ்க்ரீனில் இவ்வளோ இன்ஃபர்மேஷனையும் நம்ம பார்த்துடலாம். ஆனால் அதுக்கு ஒரே ஒரு விஷயம் நீங்கள் செஞ்சுருக்கணும். என்னன்னா, உங்களோட ரேஷன் கடையில் உங்கள் ரேஷன் கார்டில் உங்கள் குடும்பத் தலைவரோட நம்பர், அதாவது ஒரு மொபைல் நம்பர் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அது ஆல்ரெடி ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதாவது ஃபோன் நம்பரை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். அதுக்கு ஒரு காரணமும் சொன்னாங்க. அம்மா நம்ம ஜெயலலிதா அம்மா இறந்துட்டாங்க, இப்போ ரெஸ்ட் இன் பீஸ். அவங்க ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தர போகிறதாகவும், அதுக்கு உங்கள் ஃபோன் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சில இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. அதுக்காக மட்டும் அவங்க அதை வாங்கலை. அது மூலமாக அந்த நம்பரை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த சாஃப்ட்வேருக்குள்ளே நீங்கள் போகலாம். ஏன்னா அந்த ஃபோன் நம்பரை நீங்கள் கொடுத்தா தான் அந்த ஆப் உங்களை உள்ளேயே அனுப்பும். ஃபஸ்ட் டைம் அந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ண உடனே அது என்ன பண்ணணும்னா, ஃபோன் நம்பரை என்ட்ரு பண்ண சொல்லும். ரிஜிஸ்டர்ட் ஃபோன் நம்பரை என்ட்ரு பண்ண சொல்லும். நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கன்னா அது ஒரு ஓடிபி பாஸ்வேர்டு அந்த நம்பருக்கு அனுப்பும். அதாவது 1 டைம் பாஸ்வேர்டு, ஒரு 6 டிஜிட் நம்பர், ஒரு 6 எண்ணிக்கையில் உள்ள நம்பரை அனுப்பும். அந்த நம்பர் தான் உங்களுக்கு பாஸ்வேர்டு. அதை கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். அதுதான் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அந்த அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணாலும் நீங்கள் அந்த ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு டேரெக்டாக உள்ளே போயிடலாம். பாஸ்வேர்டு தேவையில்லை. நீங்கள் அந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணுற வரைக்கும். நீங்கள் அன்இன்ஸ்டால் ஒரு வேலை பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் இதே ப்ராசஸ் தான். ஃபஸ்ட் டைம் மட்டும் அந்த ஓடிபி வேணும், ரெண்டாவதுலாம் தேவையில்லை. ஓகே யூசர்ஸ், இப்போ நம்ம அந்த ஆப்பை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அந்த ஆப்புக்குள்ளே எப்படி போகிறதுன்னு பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா, நம்மள்ட்ட இப்போ ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குது. இந்த ஃபோனில் நம்ம எடுத்தோன்னே ப்ளே ஸ்டோருக்கு போகணும். ப்ளே ஸ்டோர் போய்ங்க. ஓகே, ப்ளே ஸ்டோர் போய்ங்க. ப்ளே ஸ்டோர் கிளிக் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோரில் நீங்கள் போயிட்டு ஆல்ரெடி அதில் இருக்குது, நான் உங்கள்கிட்ட டைப் பண்ணி காமிக்கிறேன். TNEPDS அப்படின்னு டைப் பண்ணுங்கள். சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ண உடனே நம்மளுக்கு இந்த சாஃப்ட்வேர் காமிக்கும். TNEPDS தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட லோகோவோட இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இப்படி வரும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். நீங்கள் இங்கே இன்ஸ்டால் பட்டன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடும். நம்ம இப்போ ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணிங்கன்னா அது என்ன கேட்கும்னா, பொது விநியோக திட்டம், உங்கள் நம்பரை, பதிவு செஞ்ச நம்பரை இதில் டைப் பண்ணுங்கன்னு சொல்லும். ஃபஸ்ட் டைம்னா நான் சொன்ன மாதிரி ஓடிபி பாஸ்வேர்டு அந்த ரெஜிஸ்டர்ட் நம்பருக்கு அனுப்பும். அந்த பாஸ்வேர்டு வரத்துக்கு ஒரு 1 to 3 மினிட்ஸ் ஆகும். அந்த 3 மினிட்ஸ்க்குள்ளே அந்த பாஸ்வேர்டு வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அந்த பாஸ்வேர்டு வந்தோன்னா அந்த நம்பரை ஒரு 6 இலக்க நம்பராக இருக்கும், இல்லை ஒரு 5 இலக்க நம்பராக இருக்கும். அதை இதில் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ண உடனே ஒன்ஸ் லாகின் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுற வரைக்கும் நீங்கள் வெறும் ஃபோன் நம்பரை மட்டும் கொடுத்து பதிவு செய்து கொடுத்தாலே உள்ளே போயிடும். அந்த ஆப்பை நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணாத வரைக்கும், ஒரு வேளை பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு இந்த ஸ்டார்டிங் ப்ரொசீஜர் மாதிரி ஃபோன் நம்பர் கொடுத்து அப்புறம் நீங்கள் உங்கள் ஓடிபி பாஸ்வேர்டு உங்களுக்கு வரும். நீங்கள் அதை கொடுத்துட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஓகே யூசர்ஸ், இப்போ நான் நம்பரை டைப் பண்ணுறேன். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம்.
ஓகே, இப்போ வந்து பதிஞ்சிருச்சு நம்பர் பதிஞ்சிக்கிற பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா உரிமம், பரிவர்த்தனைகள், புகார் பதிவுகள், எண் விவரக்குறிப்பு, கடை வேலை நேரங்கள், கடை சரக்கு இருப்பு, தற்போதைய முகவரி, கருத்து. ஸோ இதில் புகார் பதிவுகள் பார்த்திங்கன்னா நீங்கள் புகார் பதிவு வைக்கலாம். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எதை பற்றின புகார் அதை வந்து நீங்கள் இங்கே பதிவு வைக்கலாம். ரெண்டாவது உரிமம்னா நம்மளுக்கு குடும்ப எண்ணிக்கையை பொறுத்து எவ்வளவு நம்மளுக்கு அது அரிசி கார்டா, சர்க்கரை கார்டா, மண்ணெண்ணெய் கார்டா, அதுக்கு தகுந்த மாதிரி குடும்ப எண்ணிக்கையோட அளவு பொறுத்து நம்மளுக்கு எவ்வளோ உரிமம் இருக்குது, அதாவது உரிமம் எத்தனை பேர், அதுக்குள்ள அளவுகள் எவ்வளவு அது இங்கே கொடுத்துருப்பாங்க. பருப்பு எத்தனை கிலோ வாங்கலாம், சர்க்கரை எத்தனை கிலோ வாங்கலான்ட்டு. அது இல்லாமல் இப்போ பரிவர்த்தனைகள் பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் நம்ம என்ன வாங்கியிருக்கோம், அதோட விலை எவ்வளவு, அந்த விஷயங்கள் பிப்ரவரி மாதம், டிசம்பர் மாதத்துலேருந்து நவம்பர் மாதத்துலேருந்து வருதுன்னு நினைக்கிறேன். அவங்க நவம்பர் மாதத்துலேருந்து அவங்க என்ன ஆக்கியிருக்காங்க. ஸோ நவம்பர் மாதத்துலேருந்து வருது, அதுக்கான இதை நீங்கள் பார்த்துக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா எண் விவரக்குறிப்பில் வந்து என்னோடய விவரக்குறிப்பு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்புறம் கடை சரக்கு இருப்பில் உங்களோட ரேஷன் கடை, அதாவது இப்போ என்னோடய ரேஷன் கடையில் அதாவது நான் எந்த ரேஷன் கடையில் போய் வாங்கணும், அந்த ரேஷன் கடையில் எவ்வளவு அரிசி இருப்பு, புழுங்கல் அரிசி, மண்ணெண்ணெய் எவ்வளவு இருக்குது, சமையல் எண்ணெய் எவ்வளவு இருக்குது, பச்சரிசி, உளுத்தம்பருப்பு, கோதுமை, இது வந்து இருப்பு எவ்வளவு இருக்குது, அதை வச்சு நம்ம வந்து இன்றைக்கி நம்ம ரேஷன் கடைக்கு போகலாமா வேணாமுங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். நம்ம வந்து அதுக்காக போய் பார்த்துட்டு அவர்கிட்ட போய் ஐயாட்ட போய் கேட்டால் ஐயா கோவமாக பதில் சொல்லுவார், இதே ஒரு வேலையாக போயிடுச்சு நீங்கள் அப்படின்ட்டு. அதுக்கு பேசாமல் நம்ம இந்த சாஃப்ட்வேரை பார்த்துட்டு போகிறது நல்லது. ஏன்னா ரேஷன் கடைக்காரங்க வந்து ஒரு நாள் சந்தோஷமாக இருப்பாங்க, இன்னொரு நாள் கோபமாக இருப்பாங்க. அது அவங்களோட மென்டாலிட்டி. கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்னாலே அப்படி தான், என்னமோ அவங்க நம்மளுக்கு கடனில் கொடுக்குற மாதிரியே தான் பண்ணுவாங்க. அதுக்கு நம்ம இதை பார்த்துட்டு போய் மதிப்பு மரியாதையாக இருக்கலாம். ரெண்டாவது ஆதார் பதிவு. இந்த ஆதார் பதிவை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களோட யார் பேர் பதிவு வச்சிங்களோ அவங்க இன்ஃபர்மேஷன் வரும். அதுக்கு பதிய வைக்கிறதுக்கான ஒரு லோகோவும் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆதார் அட்டையில் உள்ள அந்த நெட்டு இமேஜை கேப்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை கேப்சர் பண்ணி பதிய வைக்காதவங்க இருந்தாங்கன்னா அதில் பதிய வச்சுக்கலாம். நம்மளே பதிய வச்சுக்கலாம். நம்ம அவங்க ரேஷன் கார்டில் போய் நிற்கணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் உரிமம் விட்டு கொடுத்தல், அதாவது எனக்கு ரேஷன் கார்டு வேணாம் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அதை கிளிக் பண்ணல, பிகாஸ் அது கொஞ்சம் கான்சியஸாக பண்ணணும். அப்புறம் தற்போதைய முகவரி, நம்மளோட கரண்ட் அட்ரஸ் இருக்கும். கருத்து, இது நார்மல் ஃபீட்பேக் அபவுட் த சாஃப்ட்வேர். அது கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இங்கே இருக்குது, மேலே இருக்குது. ஓகே, இதுதான் இந்த பர்டிகுலர் இதை பற்றி, அதாவது TNPDS அதை பற்றி நான் உங்களுக்கு தகவல் சொல்லணும்னு நினச்சேன். காரணம் என்னென்னா நிறையா பேருக்கு இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எதை மாதிரி நிறையா வீடியோ நான் போஸ்ட் பண்ண வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.